கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய தினம் உங்களுக்காக கொடுக்கப்பட்ட வேத வசனம் நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். என் மகனே, என் போதகத்தை மறவாதே, உன் இருதயம் என் கட்டளைகளை காக்க கடவது. பட்டாளத்தில் பேரிகை முழக்கும் பையன் ஒருவன் அதிகாரிகளுக்கெல்லாம் பிரியமுள்ளவனாக நடந்து கொண்டான். ஒரு நாள் அவனது தானை தலைவன் அவனுக்கு கொஞ்சம் ரம் என்னும் மதுபானம் கொடுத்து குடிக்க சொன்னான். தான் மதுவின் எதிரி என்று சொல்லி பையன் மறுத்தான். நீ நாள் முழுவதும் பேரிக்கையை முளைக்கியபடியால் அதிக களைப்புற்றிருக்கிறாய். அலுப்புக்கு மதுபானம் மிகவும் ஏற்றது. எனவே நீ கட்டாயம் குடிக்க வேண்டும் என்று கட்டாயப்படுத்தினான். சிறுவன் குடிக்காமல் உறுதியாயிருந்தான். எனவே அவனது தானை தலைவன் மேஜரிடம், குடியாத இவன் ஒரு சிறந்த போர் வீரனாக முடியாது என்று குறை கூறினான். அப்போது மேஜர் அவனை பார்த்து, தம்பி, நீ குடித்தால் என்ன? உன் தலைவனுக்கு கீழ்ப்படிய வேண்டாமா என்று கேட்டான். அதற்கு பையன் அழுகையோடு கூடிய குரலில், ஐயா, நான் கட்டளைக்கு கீழ்ப்படிந்து என் கடமையை செய்கிறேன். ஆனால் இந்த ஒரு காரியத்தில் மட்டும் என்னை கட்டாயப்படுத்தாதீர்கள். என் தகப்பனார் குடியினால் இறந்து போனார். நான் பட்டாளத்தில் சேரும்போது மதுபானம் அருந்துவதில்லை என்று என் தாய்க்கு வாக்கு கொடுத்திருக்கிறேன். மேலும் அதனால் கெடுதி உண்டென்றும் அறிவேன் என்று உறுதியாக சொன்னான். மேஜர் அவனது மன உறுதியை பாராட்டி மகிழ்ந்தான். ஆம், எனக்கு அன்பானவர்களே, கர்த்தருடைய போதகத்தை மறவாமல் உங்கள் இருதயம் அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படியட்டும். தவறான காரியங்கள், பாவங்களுக்கு நாம் விலகி நிற்க வேண்டும். நம்முடைய மனம் உறுதியாயிருக்க வேண்டும். அப்பொழுது நாம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும், பரிசுத்தத்தை காத்து கொள்ள முடியும். ஜெபம் செய்வோம். கிருபையும் இரக்கம் நிறைந்த கர்த்தாவே, நாங்கள் பாவத்திற்கு தப்பியோடி உம்முடைய வருகைக்கென்று ஆயத்தப்பட உதவி செய்யுங்க. எங்கள் ஒவ்வொருவரையும் பரிசுத்தப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். காட் பிளெஸ் யூ.